வாங்க ஒரு குயிக்கான வாவல் மீன் குழம்பு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வைங்க, அது நல்லா சூடானோல தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு வடவும் கருவேப்பிலை போட்டு நான் தாளிக்கிறேன். தாளித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 தக்காளி போடணும். அதுக்குள்ளே நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதோட தேங்காவை ஜீரகம் போட்டு அரைச்சி 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஆட் பண்ணி எல்லாமே கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வெந்தோன்ல அதை நான் ஆட் பண்ணிடுறேன். நல்லா கிளறிட்டு ஒரு இந்த பாத்திரத்தை தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் அது நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் மாங்காய் ஆட் பண்ணலாம். மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாங்காய் பீசஸ் நான் ஆட் பண்ணுறேன். மாங்காய் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மாங்காய் வேகணும். வெந்ததுக்கப்புறம் மீன் போடுங்க. மீன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குழம்பு கொதிச்சா போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த குழம்போட ஹீட்லேயே மீன் வெந்துடும். ரொம்ப நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா மீன்லாம் உடஞ்சிரும். ஸோ மீன் போட்டு ஒரு 2 மினிட்ஸில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. சுவையான வாவல் மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.